எல்லோருக்கும் மாலை வணக்கம். சோளங்குரணி அந்த ஊரில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடலை போடும்போது நான் உங்களுக்கு எடுத்தேன். இப்போ நல்லா கடலை செடி பரவாயில்ல, நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச டைமுக்கு மழை பெஞ்சனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. வானத்தை நம்பி தான் இந்த விவசாயம். வானம் பார்த்த பூமி தான் அது. இதில் துவரையெல்லாம் இடையில போட்டிருக்காங்க பாரு, உயரமாக இருக்குது. துவரை செடி, துவரை, கடலை, பாசிப்பயிறு எல்லாம் போட்டிருப்பாங்க. சில இதில் கடலை செடி மட்டும் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், கடலை செடி மட்டும் போட்டிருக்காங்க. இதில் கடலை செடி மட்டும் எல்லாமே பாருங்கள், மழையை நம்பி தான். அது பக்கத்தில் பம்ப் செட்டு எதுவுமே இல்லை. எவ்வளோ பணம் செலவழிச்சிருப்பாங்க களை எடுக்க, உழுகிறதுக்கு எல்லாம். மழை பெஞ்ச டைமில் மழை பெய்யுன்ற நம்பிக்கையோடு தான். இப்போ தொடர்ந்து கொஞ்சம் மழை பெய்யறதுனால பரவாயில்ல, ஓரளவு நீ கடலை நிலக்கடலை வச்சிரும். அதில் அழகாக ஒரு மழை 2 மழை பெஞ்சால் போதும், கடலை எடுத்துருவாங்க. ஆனால் தொடர்ந்து பாரம்பரியமாக செய்கிறாங்க பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த டைமில் போடணும், அவ்வளோ யாரும் போடலை. ஆனால் அவங்க ரெகுலராக கரெக்ட் டைமில் போட்டுருவாங்க. விவசாயம் அழகாக இருக்குது. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், மழை பெஞ்சாதான், இல்லைன்னா அப்படியே காஞ்சி வைக்கலாம். இயற்கை, வானம் பார்த்த பூமி. கிராமத்தில் நெல்லும் சரி, இது காடுன்னு சொல்லுவோம், அந்த இதுலேயும் சரி, இல்லை நம்பிக்கையில் தான். நெல் நடுறதுமே, நெல் வயலுமே அதே மாதிரி மழையை நம்பி, கம்மாயில் தண்ணி வரும், அதை நம்பி தான் நடுவாங்க. அது வந்தால் தான் போச்சு, இல்லைன்னா வராமல் போச்சுன்னா போயிடும், அப்படியே போயிடும். பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குது பாருங்கள், காற்றோட்டமாக இருக்குது. சாயந்தரம் நேரத்தில் இயற்கையை, இந்த பசுமையை பார்க்குறதுக்கே ஒரு தனி சந்தோஷம்தான். இது நேரம் எங்கே போகும்னா, அருப்புக்கோட்டை, வளையங்குளம், அந்த மெயின் ரோடு போகும், ஏர்போர்ட், அந்த மெயின் ரோடுக்கு போய் சேரும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. சாயந்தரம் நேரத்தில் களை எடுக்கிறாங்க பாருங்கள். ஒருத்த மட்டும் ஆள் கிடைக்காது, அவங்க இடமா இருக்கும். அதனால் அவங்களே சாயந்தரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொந்தமாக அங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறாரு பாருங்கள். ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, அவங்க சொந்த இடம் வச்சுருக்கவங்க. அவங்களே கொஞ்சம் உழைச்சா மட்டும்தான் எடுக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு, நேரம் ஆகி இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க போனால் தெரியல. அப்படியே தொடர்ந்து கடின உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். விவசாயம் சாதாரணம் இல்லை. எல்லோருக்கும் மாலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ். அருமையாக இருக்குது பாருங்கள். Thanks for watching my channel Chandran Vanan. Thanks.